கட்டி வந்தவளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மாமா நிக்கிறாருன்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டு போகும் நாயே. மடோனா பாத்தீங்களாப்பா, உங்க முன்னாடியே உங்களுக்கு மதிப்பு கொடுக்காம எப்படி பேசுறா பாருங்கப்பா. இதுக்கு மேலேயே இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா. இப்பவே இந்த நிமிஷமே உங்களுக்கு மரியாதை கொடுக்காத இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா. இருடா, அந்த புள்ள ஏதோ சொல்ல வருதுல்ல, அதையும் கேட்போம். ஒரு பெரிய மனுஷன், அவளுக்கு மாமனாரு, ஊருக்கே தலைவர், ஊர் பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வைக்கிற நீங்க நின்று அவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவ உங்களுக்கே மரியாதை கொடுக்காம உங்களை அசிங்கப்படுத்தினது மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்காப்பா. இதுக்கு மேலேயும் உங்களை அசிங்கப்படுத்திட்டு அவ இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா. இந்த நிமிஷமே அவ இந்த வீட்டை விட்டு வெளில போகணும். அதவா பொறுமையா இருடா, என்னன்னு பேசிக்கிடுவான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா. இத்தனை வருஷமா நான் பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். உங்களுக்கு ஒரு அசிங்கம்னு வந்த பிறகு இதுக்கு மேல இந்த வீட்டுல அவ இருக்க கூடாதுப்பா. ஏய், உன் பொட்டி சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு கிளம்படி. என்னடி பாக்குற? இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. மரியாதையா வீட்டை விட்டு கிளம்படி. மாதவா, அப்பா உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்காத இவ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவப்பா. இனிமே இவளுக்கு நான் பொண்டாட்டியும் இல்ல, அவளுக்கு நான் புருஷனும் இல்ல. இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இப்பவ அவ வீட்டை விட்டு வெளில போகணும்பா. என்னடி பாக்குற? போடி வெளிய. வேகாத வெயில்ல ரேஷன் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வரமுன்னா உசுறு போயிருதுடி அத்தா. மாடன் என்ன இங்கே உட்காந்துருக்கா? எட்டி மாடனே, ஹோட்டலுக்கு போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? பண்ணியா சொன்னிக்கா? நல்ல சுத்தமா இருக்குல்லடி. எதுவும் வாடகை வரல இல்ல? நடுவாளி உனக்கு ஒத்தாசையா இருந்தாளா இல்ல வந்து உதவும் உரண்ட கொடுத்தாளா? இல்லக்கா, அவளும் ஹெல்ப் பண்ணா. சரிடி, சுத்தம் பண்ண கையோட எங்க ஊருக்கு கிளம்பிட்டியாக்க? என்ன பேக்கும் கையுமா வந்திருக்க? இல்லக்கா, சும்மாதான் உட்காந்துருக்கேன். என்ன மாடனே, முகமெல்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு, என்னவோ மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இடையில உன்னை பார்த்தா எனக்கு தெரியாது. சுத்தம் பண்ண கையோட பேக்கிங் கையுமா உட்காந்துருக்க. எதுவும் ஊருக்கு போறியா? எங்க போறதுன்னு தெரியாம தான் இன்னைக்கு உட்காந்துருக்கேன். மாடனே, இந்த சாக்கு வேற. ஏன் மாடனே, என்ன மக்கா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏன் இப்படி பேசுற? அன்னைக்கிலேக்கா, ஆம்பளை 1000 தப்பு பண்ணினாலும் அவன் ஆம்பளைன்னு நெஞ்சு நிமித்திக்கிட்டு தெரியலாம். ஆனால் பொம்பளை எந்த தப்பும் பண்ணலைனாலும் கூனி குறுகி போய் வீட்டை விட்டு வெளியே வர்ற சூழ்நிலை வந்தாலும் வாயை திறக்காம வெளியே வந்துடணும்லக்கா. உடனே ஏமாக்கா அப்படிலாம் பேசுற? என்னடி ஆச்சு? என்னடி நடந்துச்சு? எல்லாமே தப்பாதான்க்கா நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே தப்பு தான். எனக்கு கல்யாண வயசு வந்தது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது, எங்கள் வீட்டில் இவரை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தது, இந்த சைக்கோவை கல்யாணம் பண்ணி வச்சு நான் காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டது, குடும்பத்துக்காக அந்த கஷ்டத்தெல்லாம் மறைச்சிட்டு வெளியில் ரெட்டை வேஷம் போட்டது. இன்னைக்கு அதே புருஷன் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி எங்கேயும் போகிறதுன்னு தெரியாமல் இப்படி நடு ரோட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறது எல்லாமே என் வாழ்க்கையில ஏன் நடந்துச்சுன்னு தெரியாம தாக்கா நடந்துட்டு இருக்கு. இங்க போய் சாகுறதுன்னு பேச தெரியாம உட்கார்ந்துருக்கேன் அன்னைக்கிலேக்கா. ஏன் மடனே இப்படி பேசுற? என்ன மக்கா நடந்துச்சு? என்னடி ஆச்சு? எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுடி. நீ இப்படி அழுகிறத பார்த்தா அக்காவுக்கு பயமா இருக்கு. சொல்றேன் அன்னைக்கிலேக்கா. என்னடி சொல்ற? மாதவன் தம்பி இம்புட்டு குடும்பக்காரரா? ஆமா அன்னைக்கிலேக்கா, இப்ப எல்லா தப்பையும் ஏன் தலையில வச்சு அந்த மனுஷன் குடும்பத்துக்கு நல்லவர் ஆயிட்டாரு, நான் கெட்டவள் ஆயிட்டேன். என்ன ஒரு திமிர் இருந்திருந்தா அவர் இம்புட்டையும் பண்ணிவிட்டு ஓந்தலையில தூக்கி வச்சு இப்படி வெளியே அனுப்பியிருப்பாரு. இதை டவுசரையே என்ன ஏதுன்னு கூட கேட்கலையா? அவர் என்னக்கா பண்ணுவாரு? இவர் தான் எழுதி கொடுத்து பண்ணது மாதிரி பிளானை கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்காரு. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவர் வீட்டுக்கு வந்து அடிப்பட்ட எல்லாத்தையும் காமிச்சு என் மேலே தான் தப்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி, அடேங்கப்பா, என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி மாமாவே என் பக்கம் தான் தப்பு இருக்குங்கிறது மாதிரி பேசிட்டாங்கக்கா. நான் பேசுறது கூட காது கொடுத்து கேட்கல தெரியுமா? டவுசரையா இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம். யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி பொம்பளை பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா என்ன அர்த்தம்? மாமா மேல எந்த தப்பும் இல்லக்கா. சும்மா இரு மாடனு. இப்படி அவங்க குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நீ நிக்கிற. என்ன கொடுமையை சொல்ல? 1000 மய மேல நியாயமே இருக்கட்டுமே. பொம்பளை பிள்ளை இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சிருக்கா, கட்டண புருஷனை அசிங்கப்படுத்திருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்காது. அதை என்ன ஏதுன்னு ஆம்பளையானவங்க விசாரிக்கிறது இல்ல. அப்ப ஆம்பளைகளுக்கு ஒரு நியாயம், பொம்பளைகளுக்கு ஒரு நியாயமா தானே இந்த உலகத்துல இன்னமும் இருக்கு.
அந்த காலத்துல இருந்தே ஒரு பழமொழி இருக்கு அன்னைக்கிலேக்கா, ஆம்பளை 1000 பேரோட போயிட்டு வந்தாலும் அவன் ஆம்பளை, பொம்பளை எங்கனையும் நின்று பேசிட்டா கூட அவளுக்கு பேர் வேற என்ன. அந்த காலம் இன்னும் மாறலக்கா, இன்னும் மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. நம்மளும் நம்மளை மாற்றிக்காம குடும்பம் கொடுத்தனோன்னு இருந்ததுதான்க்கா தப்பாக போச்சு. அன்னைக்கே இந்த ஆளை பற்றி நான் எல்லா உண்மையும் குடும்பத்தில் போட்டு உடைச்சிருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. ஆமா, இப்ப சொல்லு எல்லாத்தையும். நீ இருக்க வர எல்லாத்துக்கும் காரணமே நீதான் மாடனு. பொம்பளைய பொத்தி பொத்தி வச்சு குடும்பத்துக்காக உழைச்ச காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. இப்பெல்லாம் யாரு உன்னைய மாதிரி இருக்கா? குடும்பத்துக்காக நினைக்க வேண்டியதான், நல்லது கெட்டதுனா இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதான், செய்ய வேண்டியதான், குடும்ப கௌரவத்துக்காக பொம்பளை உழைக்க வேண்டியதான், பாடுபட வேண்டியதான். அதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு தான் கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறோம்னு என்ன அவசியம் இருக்கு? 3 பொம்பளை பிள்ளைங்களை பற்றி எப்படி கரையேற்ற போகிறோன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா அப்பா கிட்ட. 1 ரூபா கூட வரதட்சணை வேணான்னு என் மருமகளா நீ கட்டின புடவையா என் பையனுக்கு வாக்கப்பட்டு வந்தால் மட்டும் போதும்னு கூட்டிகிட்டு வந்தாருக்கா என் மாமனார். அப்பேற்பட்ட மனுஷனுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காம, சரி வா வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு தான் வீடு வாசல்னு எதுவுமே இல்லையேக்கா, எங்கே வர சொல்கிறீங்க? உன் வீட்டுக்கு போவேனா மாடனு? அக்கா நான் இருக்கேன், ஏன் வீட்டுக்கு வா. இப்படி மரத்தடி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருமா? கிளம்பி வா முதல்ல வீட்டுக்கு, அங்க போய் மத்ததை பேசிக்கிடுவோம். இல்லக்கா, என் கஷ்டம் என்னோட போகட்டும். நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல. என் வீட்டுக்கு வர்றதுல என்ன மக்கா உனக்கு கஷ்டம்? இவ வீட்ல எல்லாம் நம்ம போய் இருக்கணுமேனு அசிங்கமா நினைக்கிறியா? ஐயோ அக்கா, ஏன் இப்படி பேசுறீங்க? நீ தானடி சொன்ன 3 பொம்பளை பிள்ளைகளை பத்தி எப்படி கரை ஏத்தணும்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு. அப்பேற்பட்டவங்கள திரும்பவும் போய் உட்காந்து கஷ்டப்படுத்த போறியா? ஒழுங்கா என் வீட்டுக்கு வா. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாம இந்த ஊரை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. அக்கா, இத்தனை காலமா அடுத்த வீட்டுக்கு தெரியாம உன்னை பண்ண கொடுமைக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேணா? கிளம்பி வா மாடனு. அக்கா நான் இருக்கேன், பெத்த தாய போல உன்னை என்னைக்கும் கைவிடாம பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன்டி. கிளம்பி வா. இல்லக்கா, நான் சொன்ன கேப்பியே கேட்க மாட்டியா? வான்னு சொல்றேன்ல, எந்திரி பெட்டி எடு. பெட்டி எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. என்னடி முட்டைக்காரி, சொலகம் கைமா அந்த வெயில்ல வாசல்ல உட்காந்தாச்சு. ஆமாடி உப்பமா, இந்த பச்சரிசி பூரா பாரு வெறும் வண்டு வச்சு போய் கிடக்கு. இந்த எங்களுக்கு வீட்டுல போடுவாளுகளேன்னு அதை எடுத்து படைச்சுக்கிட்டு கிடக்கேன். என் வீட்லயும் அப்படி தாண்டி முட்டைக்காரி. இந்த தட்டைப்பயிறு, நம்ம தரிசில் விளைஞ்ச தட்டைப்பயிறு ஒரு 2 உடி தட்டைப்பயிறு இருக்கும். சரி, இந்த பிள்ளைகளுக்கு அவிச்சு 4 இந்த தேங்காய் பூ வெள்ளத்தை போட்டு கொடுப்பமேனு பார்க்குறேன். அது ஊரா வண்டுங்கிற. என்ன கொடுமையை சொல்ல. காலையில தான் எடுத்து வாசல்ல காய வச்சுட்டு வந்தேன். என்ன கதியா கிடக்கோ தெரியல. தெரியல, அந்த பச்சை பயிறு தட்டைப்பயிறுக்கெல்லாம் 2 கிராம்பு 2 காஞ்ச மிளகாயும் போட்டு வச்சா போதும். அதுக்குத்தான் வண்டு வகலி வராதே. இந்த அரிசிக்கும் அதை போட்டு வைக்கத்தேன்னு சொல்கிறாங்க. 2 வேப்பந்தலை 2 காஞ்ச மிளகா 2 கிராம்பு போட்டு வைங்க, வண்டு வரலி வராதுன்னு. என் கைக்கு எப்போதும் வந்து தொலையாது. என் மருமகக்காரவங்க பக்குவம் பண்ணதை பாரு, என்ன லட்சணத்தில் பண்ணியிருக்காங்கன்னு. இப்படித்தான் குடும்பம் பண்ணா எங்கேதான் போய் நிற்கும் செலவு. வீட்டில் விளைஞ்சதை கொண்டுட்டு வந்தே பக்குவம் பண்ணி வைக்க முடியல. இவங்க என்னைக்கு நாளைக்கு விவசாயம் பண்ணி பார்க்க போகிறாங்கன்னு தெரியல போ. அவன் எல்லாம் பாப்பாளுக நம்ம அறுத்து கட்டி சேர்த்தது மாதிரிதான் கழுது கட்டு தூக்கி இவளுக்கு விவசாயம் பண்ணி வீட்டுக்கு நெல்லை கொண்டுட்டு வந்து கொட்டி இவளுக்கு அரிசி ஆக்கி காய்ச்சி திங்க போறாளுக. போடி பக்கத்தவளை, அதெல்லாம் நம்ம காலங்களோட முடிஞ்சு போச்சு. மீன்காரன் சத்தம் கேட்டுச்சு, ஓடி ஆடுறதுக்குள்ள ஓடிட்டானே. அடே மீன்காரா, ஏ மீன்காரா, அது என்னடி வங்கசம் மஞ்சள் டீ தூக்கிக்கிட்டு இப்படி ஓடியாரு என்ன? அட மீன்காரன் சத்தம் கேட்டுச்சு. சரி, ஒரு 50 ரூபாய்க்கு மீனை வாங்கி குழம்பு எப்பவுமே சட்டியை தூக்கிட்டு ஓடியாந்தா ஆளை காணாம எங்கிட்டு போனேன்னு தெரியல. நிப்பே அங்கிட்டு தான் பொண்டுக வாங்கிக்கிட்டு இருப்பாளுங்க. பொறுமையாப்போ, நேற்று சமஞ்ச உள்ள மாதிரி இப்போத்தான் குதிச்சுக்கிட்டு ஓடியாரு. என்ன கை கால் வச்சுன்னா என்ன ஆகுறது? ஆமாப்பா. ஏண்டி குப்பம்மா, என்ன உன் வீட்டில் ஒரே சத்த கடை இருந்துச்சு என்னங்கிறேன். உன் மயனுக்கு மயம் முண்டாட்டிக்கு என்ன சண்டை? மயனுக்கு மயம் முண்டாட்டிக்கும் சண்டையா? என்னடி சொல்ற பங்கசா? தெரியல என்ன சண்டைங்கிற. அவ என்ன வீட்டில் இருக்கிறவளுக்கு தெரியாமலா இருக்கு? என்னன்னு தெரியலடி அத்தா. கொல்லையில் நான் மாட்டுக்கு வைக்கலி போட்டுக்கிட்டு இருந்தேன். கூகுன்னு ஒரே சத்தமாக கேட்டுச்சு. எட்டி பார்த்தேன், டவுசரனை சத்தம் முந்தையும் கேட்டுச்சு. என்னமோ மாமே மருமக மையன்னு 3 பேரும் முக்கோணத்தில் நின்றுல சண்டை ஓட்டுட்டு கிடந்தாங்க. என்னடி பிரச்சனைன்னு உன்னிட்ட கேட்டுக்கிறலாமேன்னு பார்த்தேன். என்னடி அத்தா, ஒரு நாளையில் ஒரு உலகத்தில் உன் மருமகளை நிற்க வச்சு கேள்வி கேட்க மாட்டாரு. சண்டை வம்புமா அம்பிட்டு சத்தமாக கிடந்துச்சு என்னங்கிறேன். யாத்தி, நான் என்ன செய்வேன், என்ன சத்தம்னு தெரியலையே. அடி பங்கசா, நெசமாத்தான் சொல்றியா? அடா, அப்ப நான் என்ன பொய்யவா சொல்றேன்? நெசம் தாண்டியே. ஒரே சத்த கடா கிடந்துச்சேன்னு எட்டி பார்த்தேன், ஒன்னும் கேட்டு புடி விடல. அதே உன்கிட்ட கேட்பமேனு வந்தேன். என்னடி பிரச்சனை? உன் மருமகளை நிக்க வச்சுல பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ கடவுளே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? இந்த பையன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ? என்னடி குப்பம்மா, என்னடி எப்படி சொல்ற? என்னடி ஆச்சு? என்ன எதுவும் பிரச்சனையா? தெரியலடி
முட்டைக்காரி, நான் இப்பதான் சந்தைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வரேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எனக்கு படபடல வருது. எதுக்கு இப்ப என்னன்னு தெரியாம உட்காந்து கண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, பதவு சாப்போ. சரி நான் பாரண்டி முட்டைக்காரி. அழுகாம போய் இவன் இப்படி சின்ன பிள்ளை கணக்கா கண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்க? குடும்பம்னா 4 வருஷம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக என்ன செய்யறது? எல்லா நேரமும் ஒரு மாதிரி இருக்குமா? பயப்படாம போக முட்டி. மீனே மீனே, வாழை மீன் இருக்குமா, வஞ்சர மீன் இருக்கு, நெய் மீன் இருக்கு, நெத்திலி மீன் இருக்கு, நண்டு இருக்கு, இறால் இருக்கு, திருக்க இருக்கு. என்ன மீன் வேணுமா? மீனே மீனே. அவ்வளவு மீன்காரன் சத்தம் கேக்குது. இந்த வார மீன்கார சத்தம் நில்லுங்க. இந்த வாரேன். அடி நல்ல மீனா இருந்தா சத்தம் போடு. எனக்கு மத்தியானம் குழம்பு கொண்டு இல்ல வாங்குவான். மீனே 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 மீனே. அவளே நான் என்ன செய்வேன்? என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் தெரியலையே. என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி வேணையா வருது? ஊர்ல நல்ல உள்ள பெத்தவளுகளா நல்லா இருக்காளு. இந்த கொல்லி முடிவேன் பேதியில ஒரு என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையே. மாடனே மாடனே மாடனே, திருப்படியில இருக்காளா மாடனே? அங்கே யார போய் தேடிட்டு இருக்க? வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டுச்சு, சண்டை நடந்துச்சுன்னு பங்கஜம் சொன்னா. என்ன பிரச்சனை? மாடன் எங்க? பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லலையோ? உன் மருமக வீட்டுல இல்லைங்கிறத சொல்லலையா? என்னங்க சொல்றீங்க? மருமக வீட்டுல இல்லையா? மருமகன்னு அவளை தூக்கி தலையில வச்சு ஆடிக்கிட்டு தெரிஞ்சதுக்குதான் இன்னைக்கு அவ எத்த தண்டி வேலையை பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? நடு ரோட்ல 4 பேர் வர்ற வீதியில மாதவனை அசிங்கப்படுத்திருக்கா. மருமக எங்கங்க இப்ப? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? ஏதோ ஆபீஸ் விஷயமா ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில உன் மருமக பார்த்து சண்டை ஓட்டு அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கு தெரியுமா? இதெல்லாம் என்ன பழக்கம்? மாடன் எங்கன்னு நான் கேட்டேன். என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மாடன் எங்கன்னு அந்த புள்ளையவே கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த புள்ளதான் நம்ம யாரையுமே மதிக்காம போயிருச்சுல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ? மதிக்காம போகலங்க, நீங்க அவ மனச புரிஞ்சுக்கிறாம அனுப்பிட்டீன்னு சொல்லுங்க. பாரு குப்பம்மா, நம்ம மாதமே எம்புட்டு பெரிய விஷயத்தை எம்புட்டுனால மறைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் தெரியுமா? மாடன புள்ள நல்ல உள்ளே இல்லாம இருந்திருக்கு. என் கண்ணு முன்னாடியே மாதவனா போடா வாடா பொட்டக்கண்ணான்னு கண்டமேனிக்கு பேசுதுங்கிறேன். மாடனா இப்படி எல்லாம் பேசுதுன்னு என்னால ஆச்சரியம் தாங்க முடியல. ஓஹோ, அது சரி. இம்புட்டு கூத்து நடந்திருக்கா? முன்னாடி ரொம்ப சாதாரணமா கேக்குற. எத்த தண்டி வேலையை பார்த்து விட்டுக்கிட்டு 4 பேர் நிக்கிற இடத்துல அந்த நெடுவாளியை கூட்டிட்டு போய் அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கு. கூட வேலை பார்க்கறவங்களையும் அடிச்சு. சை, இதெல்லாம் என்ன படிச்ச உள்ள பாக்குற வேலையா? அதெல்லாம் ஏதோ காட்டு மிராட்டித்தனமா படிக்காத உள்ளே கூட இப்பெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறது இல்ல. நாகரிகம் இல்லாம எப்படி நடந்துக்கிடுச்சு தெரியுமா? அவன் அடிச்சு அடி வாங்கி பல்லு கில்லு படுவாலாம் பேந்து போய் வரையில என் மனசு என்ன பாடுபட்டு இருக்கு. ஆமா ஆமா, பாவத்தை ரொம்ப நல்லவன்ல, பாடுபட்டு போயிட்டான். நம்மள பாடுபட்டு அவன் என்ன செஞ்சான்னு முதல்ல விசாரிச்சீல? அவன்தே எல்லாத்தையும் முன்னாடியே வந்து சொல்லிட்டானே. மூஞ்சி கிஞ்சி எல்லாம் அடிச்சு வீங்கி போய் கிடைக்கான். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வான்னு பத்தி ஆட்டோ பிடிச்சு அனுப்பி விட்டுருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப கூடாதுங்க, மனநல காப்பகத்துக்கு அனுப்புங்க. அவன் தான் புத்தி பேதலிச்சு போய் திரியறானே. கட்டின பொண்டாட்டிக்கு என்ன வச்சு குடும்பத்துக்கு என்ன வச்சுன்னு இல்லாம அவன் எம்புட்டம்புட்டு பேச்சு பேசிக்கிட்டு என்னென்ன நடத்திக்கிட்டு திரியறான். அவன் பண்றது தெரியாம மாடனை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீல, என்ன சங்கதி? நிறுத்திய. குடும்பத்திலேயே என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறாம நீ எல்லாம் ஊருக்கு நாட்டாம பண்ண வந்துட்ட. என்னடி உன் மருமக வாட உனக்கும் தாக்கிருச்சா? ஆமாய்யா, உள்ள வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஊருக்கு நாட்டாம சொல்ல போயிட்டு வருவீரே, நீங்க எல்லாம் ஒரு நாட்டாமையா? உன் வீட்டுல என்ன நடக்குது, ஓ முதுகுல உள்ள அழுக்க கழுவுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. ஊருக்கு போய் நீங்க எல்லாம் நாட்டாம பண்ணிட்டு வரையில உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கு? உப்பமா, மரியாதை கெட்டு போகும் சொல்லிவிட்டேன். அம்பிடுச்சா உனக்கு மரியாதை. என்னையா பண்ணுவீரு? இல்ல என்ன பண்ணுவீரு? மிஞ்சி மிஞ்சி போனா பொம்பளையில கொத்தடிமையா நடத்தி இதே மாதிரி ஏதாவது ஒரு பழிய போட்டு வீட்டை விட்டு அனுப்புவீரு. அதான உங்களை மாதிரி ஆம்பளை இருக்கலாம் முடியும். நிறுத்தடி. என்னடி நான் வீட்டை விட்டு அனுப்புனேன்? ஆம்பளை கட்டுன புருஷன்னு கூட பார்க்காம நடு வீதியில 4 பேர் பாக்குற ஹோட்டல்ல கை நீட்டி அடிச்சது ஓ மருமக. அடிச்சவனை பல்லு படுவெல்லாம் கலட்டி விட்டு கூட வந்தவங்களையும் அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கானே சொல்றேன். அதை என்ன ஏதுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்த மேனிக்கு பேசி என்னையவன் கேட்டுக்கிட்டு இருக்க? ஓம் புள்ள யாருன்னு எனக்கு தெரியும். அப்பாவி புள்ள அந்த மாடன் மேல பழிய தூக்கி போட்டா எல்லாத்தையும் நம்பி அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவீரா? யார் அப்பாவி? அந்த புள்ள அப்பாவியா? என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய அந்த ஆளு இந்த ஆளுங்குது. என்னைய மரியாதை இல்லாம பேச பாக்குது. அது என்ன அப்பாவியா கிடக்கு? அப்பாவி நினைச்சு இம்புட்டனால அந்த பிள்ளைய உள்ளேக்கு கூட்டி கொண்டு வந்து வச்சு அதுக்கு நல்லது கெட்டது பாத்துக்கிட்டு இருந்தோம்ல. நம்ம தாண்டி இன்னைக்கு அப்பாவியா நிக்கிறோம். போதும் நிறுத்திய. பெரிய நல்லது கெட்டது பார்த்து தள்ளிட்டார். பெரிய நீங்க தள்ளின தள்ளி எங்களுக்கு தெரியாது வாரு. ஏழை வீட்டுல இருந்து ஒண்ணும் இல்லாம அந்த புள்ள வந்தாலும் நம்ம அந்த பிள்ளைக்கு என்னையா செஞ்சுட்டோம்? அந்த புள்ள நமக்கு வீட்டு வேலைக்கு பாக்குற வேலைக்காரி மாதிரி காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் தைலத்தை தேய்ச்சிட்டு போய் படுக்கிறது மாதிரி அம்புட்டு வேலையவும் வாங்கிட்டு தானே விடுறான். அந்த புள்ள இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணாம இருந்துச்சு? என்னென்னமோ செஞ்சு அந்த புள்ள மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம அந்த புள்ளைய ஒரு கொத்தடிமை மரத்தனையா வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். குப்பம்மா,
கல்யாணம் பண்ணி வந்த 8 வருஷத்துல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, உங்க புள்ள என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுது அந்த புள்ள வாயில இருந்து வார்த்தை வந்திருக்குமா? கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானா? யாரு என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா? என் பொண்டாட்டி என்ன கொடுமைப்படுத்துறா, என் பொண்டாட்டி என்ன அடிச்சா, என் பொண்டாட்டி என்ன மிதிச்சான்னு ஆளா உன்கிட்ட வந்து சொல்லவும் ஊர் நாயத்தெல்லாம் உன் புள்ள மேல தூக்கி வச்சு ஒண்ணுமில்லாத அந்த புள்ளைய வெளியே அனுப்பியிருக்கீல. இம்புட்டுக்கும் முக்கிய காரணமே உன் புள்ளதேன். என்னடி சொல்ற? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் இந்த 8 வருஷத்துல எம்புட்டு கொடுமை அந்த புள்ள அனுபவிச்சிருக்கு தெரியுமா? நீ அவனோட போயிட்டு வந்த, இவனோட போயிட்டு வந்த, அங்கே அது நடந்துச்சு, இங்கே இது நடந்துச்சு, எவனை மயக்கிறதுக்கு இந்த சேலையை கட்டிட்டு போற, எங்கே போய் தெரியறதுக்கு இப்படி மினுக்கிட்டு போறேன்னு அந்த புள்ளைய கேட்காத வார்த்தை இல்லை, பண்ணாத கொடுமை இல்லை, எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில அந்த புள்ள நம்ம குடும்பத்துக்காக உழைச்சு, நம்ம குடும்பத்துக்காக மனசுல எல்லா கவலையும் பூட்டி வச்சு, ஆத்தாடி பெத்த தாய் தகப்பை மாதிரி நம்மளுக்கு மாமா மாமியா பார்த்துருக்காங்களே, இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம ஒரு காலமும் நடந்து கூடாதுன்னு அந்த புள்ள மனசுல வச்சு கும்மரிக்கிட்டு இருந்த கொடுமை எல்லாம் இன்னைக்கு மொத்தமா வெளியே தள்ளிட்டீரே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உப்பமா என்னடி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நெசந்தானா? பெத்த புள்ளையவே கொடுமைக்காரன்னு சொல்றதுக்கு வாய் கூச தாயா செய்யுது. ஆனா என்ன பண்ண சொல்ற? உன் புள்ள கொடுமைக்காரன் தானே, அதை நான் சொல்லித்தானே ஆகணும். என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பயலை விரும்பி இருக்கு, விரும்பின வயலை கல்யாணம் கட்டிக்க முடியாம ஏதோ ஒரு சூழ்நிலையில 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா குடும்ப சூழ்நிலைக்காக இவனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கட்டின புருஷன்தான் தெய்வம், இந்த வீடுதான் நமக்கு கோயில், மாமா மாமியா தான் கருவறையில் இருக்கிற சாமின்னு நம்மளை தானையா தெய்வமா நினைச்சு அந்த புள்ள கும்பிட்டுக்கிட்டு வந்துச்சு. அப்பேற்பட்ட புள்ளைய அந்த விஷயம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ அவனோட தான் போயிருக்க, அவனோட தான் போயிட்டு வந்த, அவனோட தான் பேசிக்கிட்டு இருக்க, அவனோட தான் சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்னைய உனக்கு பிடிக்கல, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, என்னைய நீ ஏமாத்துறேன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிள்ளைய பண்ணாத கொடுமை இல்லை, படுத்தாத சித்திரவதை இல்லை, சந்தேகப்பட்டு பட்டு 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 இந்த 8 வருஷம் அந்த புள்ள நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தாயா வாழ்ந்துகிட்டு இருக்கு. நமக்காக வெளியில சும்மா வெளி வேஷம் போட்டு நடிச்சு சிரிச்சு மயக்கிக்கிட்டு இருந்திருக்காயா. அப்பேற்பட்ட பிள்ளைய இப்படி அநியாயமா வெளியே அனுப்பிட்டியலே, நீங்க அப்போ மையன நல்லா இருப்பீங்களா? என்னடி சொல்ற? நெசமா தையா சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த புள்ள பண்ணின ஒரே தப்பு, ஒரு பயலை விரும்பினது மட்டும்தான். ஆனா கல்யாணம் ஆன நாளில இருந்து இன்ன வரைக்கும் நம்ம புள்ளதான் கெதின்னு அவ காலடியிலேயே கிடைக்க. ஆனா அவன் அன்னைக்கு பண்ணினதை இன்னமும் மனசுல வச்சுக்கிட்டு இவன் எம்புட்டு கொடுமை சித்திரவதை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அதையெல்லாம் கண்டும் காணாமலும் இன்னைக்கு சரி பண்ணிடலாம், நாளைக்கு சரி பண்ணிடலான்னு 5-6 மாசமா நானும் அவனோட சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வழியில எப்படியாவது உனக்கு தெரியப்படுத்தி இதை நம்ம கொண்டுட்டு வந்துடலாம், நம்ம குடும்பத்தை சரி பண்ணிடலான்னு நினைச்ச. எதுவுமே முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு அவளை மொத்தமா வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா? உப்பமா ஆனா அவன் என்கிட்ட வேற மாதிரி சொன்னான்டி. அவன் சொல்லலை, நான் தனியா ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. 7-8 வருஷமா நம்மளை ஏமாத்தி அவன் நல்லவே வேஷம் போட்டு நம்மளை நடிச்சு ஊர்ல உள்ளவங்களை நடிச்சு அவன் எல்லா கொடுமைகளையும் பண்ணிவிட்டு இன்னைக்கு அந்த புள்ள மேல பழிய தூக்கி வைப்பேன். அதை நீனும் பெத்தவனா அவன் தான் முக்கியம்னு அவனுக்கு ஏத்துக்கிட்டு நின்று அந்த பிள்ளைய வெளியே அனுப்பியிருக்க. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கிறங்க, என் மருமக இல்லாத வீட்டுல இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்னைக்கு அவ வந்து இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்றாளோ அப்பத்தான் நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைப்பேன்னு சொல்லிவிட்டேன். உப்பமா போதும்யா, ஆம்பளை ஆதிக்கத்தோட இருந்து நான் குப்பை கட்டுனதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆளாகப்பட்ட என் மருமகளுக்கே இந்த வீட்டில் இடம் இல்லாத போது இனிமே இந்த குப்பம்மாவுக்கு என்னையா வேலை? உன் மயனை கட்டிக்கிட்டே நீ ஆளு, அவன் கூட கிடந்தே சாது, அந்த உத்தமனுக்கே ஒத்துவுது. இனிமே இந்த வீட்டில் என்னாலையும் இருக்க முடியாது. குப்பமா